கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற நாமத்திற்கு சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் நான் செலுத்துகிறேன். நாம் ஆராதிக்கிறதான தேவன் நமக்கு மிகப்பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி என்னுடைய ஸ்தோத்திரத்தை மிக அன்போடு உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் எல்லாம் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வேண்டிய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காக இந்த நாளில் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கை வளமாக்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தை நிமித்தமாய் நீங்கள் பூஷிக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள். அல்லேலூயா. நம்ம வேகமாக நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும் திருப்ப வேண்டும். வேத புத்தகம் கொண்டு வந்திருப்பீங்கன்னா நீங்கள் எல்லாரும் வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பி ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் சேர்ந்து எல்லாரும் வாசிக்க போகிறோம். வாசிப்போமா தேவ பிள்ளைகளே? அசதியாய் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே கர்த்தருக்கு. இன்னும் ஒரு முறை வாசிக்கலாமா? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இப்போ இந்த கால நேரத்தில் நம்முடைய நன்மைகளை கர்த்தர் நமக்கு அருளுகிறதான ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைகள், கர்த்தர் நமக்கு தருகிற அநேக சுதந்திரமான நன்மைகள். சுதந்திரம் என்று சொன்னாலே ஆசீர்வாதம், சொத்து என்று கூட ஒரு பொருள் உண்டு. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதை அதிகமாகவே அவர் விரும்புகிறார். நம்ம நல்லா இருக்கணும் என்பதில் மனதுடையவர் நம் தேவனாகிய கர்த்தர். நம்ம நல்லா இருக்கணும்னா எப்பவுமே விரும்புவார். மனிதர்களை போல அல்ல. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் நம்ம எப்போ அழிவோம் அப்படின்னே காத்திருப்பார்கள். ஆனால் நம்மளை குறித்து எப்போதும் இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைவை எப்போதும் கொண்டிருக்கிறவர், நம்மை உருவாக்கி நம்மை படைத்து நம்மை வழிநடத்துகிற நம் தேவனாகிய கர்த்தர். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு, நல்ல தெய்வத்துக்கு நல்லாவே கை தட்டிடலாம். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்போதும் அந்த ஆசீர்வாதம் மழையாக பொழிந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் ஸ்டாப். அதான் எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா, ஒரு விஷயத்தை அரசாங்கம் ஆரம்பிச்சிருது, விதவைகள் பென்ஷன் தொகை, இந்த பெண்களுக்கான ஒரு உதவித்தொகை, மானியம் அப்படிலாம் ஒரு அரசாங்கம் ஒரு இலவச பேருந்து, கட்டணமில்லாத பேருந்து அவ்வளோ இருக்கிற பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதை நிறுத்த மாட்டாங்க. நிறுத்தினாங்கன்னா அரசாங்கத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் இருந்து என்ன வந்துடுங்க, அவப்பெயர் வந்துடும். அவப்பெயர் வந்துடும். ஒருவேளை அரசாங்கம் மாறும் பொழுது அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, என்னங்க அவங்க எவ்வளோ செஞ்சாங்க, அந்த அரசாங்கம் இப்படி பண்ணிட்டாங்களே இவங்க சொல்லி அவங்க பேர் ஸ்பாயில் ஆகிடும். ஒரு அரசாங்கம், இந்த பூமியில் இருக்கிறதான ஒரு அரசாங்கம், ஒரு மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கமே ஒரு நன்மையை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னு நிறுத்த மாட்டேங்கிறாங்களே. அப்போ பரலோக ராஜாதி ராஜா, சர்வலோகத்தையும் ஆளுகிறதான தேவன் ஒரு நன்மையை கொடுப்பார் சொன்னா, எத்தனை பேர் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தான்னு சொல்லி நம்புறீங்க? ஆசீர்வதித்தாரா? அப்ப அந்த ஆசீர்வாதம் முடிவில்லாததுமா. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, இப்போ கூட ஒரு ஆசீர்வாதம் நம்ம மேல வந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்ம குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிந்து கொண்டே இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை. என்ன போன வருஷத்துல எல்லாம் எப்படி ஆசீர்வாதமா வச்சாரு தெரியுமா? என் பிள்ளைங்க ஒரு காலத்துல எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாங்க தெரியுமா? இப்போ அந்த ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆயிருச்சு. அந்த எண்ணத்தை கொடுப்பதே பிசாசு. ஆண்டவர் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ண மாட்டாருங்க, நிறுத்தவே மாட்டாரு. அதை புரிஞ்சுக்கணும். அது நல்ல மனதை பதித்து கொள்ளுங்க.
என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டாருன்னா அவருடைய கரமானது அந்த ஆசீர்வாதத்தை நிறுத்தி கொள்ள முடியவே முடியாது. வாரி வாரி இறைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பாருமா. அப்போ பாஸ்டர் பார்க்க முடியலையே, அன்னைக்கு இருந்ததான அந்த சந்தோஷம், அன்னைக்கு இருந்த அந்த ஆரோக்கியம், அன்னைக்கு இருந்த அந்த நிம்மதி, அன்னைக்கு இருந்ததான ஒரு பெருக்கம், இப்போ பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைன்னா ஏன் இப்போ என்னால அந்த செழிப்பான, அந்த ஆரோக்கியமான, அந்த பெருக்கமான அந்த நன்மையெல்லாம் இன்னைக்கு ஏன் என்னால காண முடியல? இப்போ நீங்க சொல்றது உண்மைன்னா வெறுமையா இருக்குது, வெறுமையை நான் உணர்றேனே, எம்டியா இருக்குது, ட்ரையா இருக்க. வாட் இஸ் தி ரீசன்? என்ன காரணம்? நீங்க சொல்றது உண்மைன்னா நான் இப்போ இன்னும் அதிகமா ஆசீர்வாதத்தை பார்க்கணும்ல. அதற்கான சத்தியம் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் இன்னைக்கு பார்க்க முடியல? அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆயிருச்சா? இல்ல. அவர் தருகிறதான் நன்மை அப்படியே தடைப்பட்டு விட்டுதா? இல்ல. அவர் தருகிற ஆசீர்வாதம் வேறு பக்கமா போகுதா? இல்ல. நமக்காக அருளுகிற ஆசீர்வாதம் நமக்கு தான்ப்பா, மாறிலாம் போகாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு மேலாகவே நம்ம முகவரியை கர்த்தர் எழுதிதான் அனுப்புவார். இது இந்த குறிப்பிட்ட அட்ரஸ் தான் போய் சேரணும், இந்த குறிப்பிட்ட பர்சன், இந்த குறிப்பிட்ட நபருக்கு நேரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி முத்திரை போட்டு அனுப்பிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றும். அப்போ ஏன் பாஸ்டர் பார்க்க முடியல? அது காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய அசதி. அதான் இந்த வேதம் சொல்லுகிறது இந்த பகுதியில், அசதியாயிராமல், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருந்தா உன் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வ. உனக்குரிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகாது. நான் என்கிட்ட இருந்து வந்துட்டமா இருக்கேன், என்கிட்ட கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில மானிய தொகை, ஒரு சில சலுகைகள், அரசாங்கம் இத்தனை கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1,50,000 கோடி ரூபாய், 1,50,000 கோடி ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னா, அதற்காக எதுக்காக ஒதுக்குனாங்களோ அந்த தொகை அதுல போய் என்ன பண்ணிடுங்க இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு போய் கிடைக்கலன்னு சொன்னா அது அங்கிருந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படல, ஒதுக்கப்படல, அப்படி கிடையாது அர்த்தம். வந்துருச்சு, தமிழக அரசுகிட்ட இருந்து வந்துருச்சு, மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து வந்துருச்சு. ஆனா இன்னும் ஏன் சேர வேண்டிய நபர்கிட்ட போய் சேரலன்னு சொன்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க கிட்ட ஏதோ ஒரு சில டாக்குமெண்ட் இல்லை, அவங்க கிட்ட ஏதோ ஒரு சில அதுக்கான தகுதியான விஷயம் இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த ஒதுக்கப்பட்ட தொகை அப்படியே அங்க நிற்கும். அதுக்காக முயற்சி எடுத்து இல்லைப்பா, இல்லைங்க சார் என்கிட்ட நீங்கள் கேட்ட காரியம்லாம் பாருங்க இருக்கிறது, இந்த டெத் சர்டிஃபிகேட் இருக்கிறது, இந்த ரேஷன் கார்டு இருக்குது, இந்த ஆதார் கார்டெலாம் இருக்க பாருங்க, பேன் கார்டு நான் வச்சிருக்கிறேன், ஓகே டன், உங்களுக்கு சாங்ஷன்மா அப்படின்னுடுவாங்க. நீ கேட்ட பிறகு ஒரு புது சட்டமெல்லாம் பிறக்காது. ஏற்கனவே நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நம்மேல் அவர் பொழிந்திருக்கிறார். எப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, எப்போ ஞானஸ்தானம் எடுத்து அவர் பிள்ளையாக நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு விட்டதோ அன்னைக்கு ஆசீர்வாத கதவு நமக்காக திறக்கப்பட்டு விட்டது. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதே வானம் திறக்குதே, அதுதான்ப்பா அந்த ரகசியம். வானம் திறக்கப்படுதே, இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமா வானம் திறக்கப்பட்டது. இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அத்தனை பேருக்காகவும் வானத்தின் கதவானது திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. பிரியமானவர்களே, இந்த அசதி என்றதான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதனால ஏற்படுகிறதான ஒரு சில காரியங்களை மிக வேகமாக நான் காண்பித்து அந்த நபரையும் அந்த நபர்களையும் உங்களுக்கு நான் காண்பிக்கவே நான் விரும்புகிறேன். முதலாவதாக இந்த அசதி அல்லது அஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஒரு கேர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது குறித்து ஒரு ஜாக்கிரதை இல்லாமல் ஒரு அசால்ட்டா நம்ம சொல்ற ஒரு வார்த்தை. பொதுவாக புத்தகத்தில் ஏடுகளிலெல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்காது, நீங்க எழுதவும் மாட்டீங்க. இந்த எழுத்து தமிழ் அல்ல, எப்பொழுது உருவானது என்று எனக்கு தெரியாது.
திருவள்ளுவர்லாம் திருவள்ளுவர்ல இதை பயன்படுத்தினதே கிடையாது. அசால்ட்டா அப்படின்னு போட்டுறீங்களா? ஆனா எப்படியோ பேச்சு வழக்குல நம்ம என்ன பண்றோங்க, அதெல்லாம் பேசுறோம். சரி, ஓகே. ஆனா நம்ம புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப அசால்ட்டா இருக்கிறதுங்க. எதை குறித்தும் ஒரு ஒரு பொறுப்பு இல்லாம, ஒரு ஜாக்கிரதை இல்லாம, கவனம் இல்லாம இருக்கிற ஒரு விஷயம். கவனமே இருக்காது. லேசினஸ், சோம்பல் தானம். இது நம்முடைய வாழ்க்கையில முதலாவது கர்ஸ், சாபத்தை கொண்டு வந்துடும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். எழுது கொள்றவங்க இதை நீங்க குறிப்பெடுத்துக் கொள்வீங்கன்னு சொன்னா ரொம்ப பிரயோஜனமா உங்களுக்கு இருக்கும். முதலாவதாக இந்த கேர்லெஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப அசால்ட்டா, அஜாக்கிரதையா, ரொம்ப கவனமே இல்லாம என்னதான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படி சொல்லி நான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லாத பட்சத்துல சாபம் வரும். பெரியமானவர்களே, ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நான் பார்க்க முடியாம என் கண்கள் சாபத்தை காண்கிறது? என் குடும்பம், என் பிள்ளைகள் ஏன் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதை, அசதியா இருக்கிற தன்மை. சரிங்களா? இது சாபத்தை கொண்டு வந்துடும். இதுக்கான எடுத்துக்காட்டு உதாரணத்தெல்லாம் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அதற்கு முதல் உதாரணமே ஆதாம் தான். ஆதாமும் ஏவாளும் ஆணுடைய வார்த்தையை அது ரொம்ப கேர்லெஸ்ஸா, ஆன சொல்லிட்டு அப்படியே வா, பரவாயில்ல, இப்போ இதை சாப்பிட்டு தான் பார்க்கலாமே, ஒரு அசால்ட்ட, அசாதாரணமா. அதுதான் ஜாக்கிரதை இல்லாத தன்மை, அஜாக்கிரதை. சபிக்கப்பட்டாங்க, உங்களுக்கு தெரியும். பிரியமான தெய்வ மக்களே, நீங்க வசனத்தை நீங்க பார்க்கணும். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ என் வார்த்தைய அசால்ட்டா விட்டுட்டு, அத மேல கவனம் இல்லாம விட்டுட்டு, அது மேல ஒரு ஜாக்கிரதை இல்லாம, அதுல ஒரு பொறுப்பு இல்லாம, அதற்கு கீழ்ப்படியாம, அதுக்கு செவி சாய்க்காம, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் நான் சொன்ன அந்த கனிய நீ சாப்பிட்டதுனால சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட, மிகுந்த வலியோட அர்த்தங்க. வருத்தம்னா வலி, பெயின்ஃபுல் லைஃப், வலி நிறைந்த ஒரு வாழ்வு. சாபம், சாபத்தினுடைய உச்சகட்டம் அழிவு. பிரியமானவர்களே, சாபத்தினுடைய உச்சகட்டம். இந்த சாபம் எங்க போகும், அதனுடைய வீரியம் எது வரைக்கும் செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசியா அதை டிஸ்ட்ராய் பண்ணிடும். சாபத்தினுடைய அதனுடைய வீரியம், சாபத்தினுடைய முழுமை, சாபத்தினுடைய முடிவு என்ன பார்த்தீங்கன்னா அழிவு. ஒரு மனுஷனை கருடைய சாபம் வருது, அவனை தொடருது, முன்னோருடைய சாபம் தொடருகிறது, கர்த்தருடைய சாபம் தொடருகிறது அப்படின்னு சொன்னா அவங்க சீக்கிரத்தில் அழிய போறாங்கன்னு அர்த்தம். குடும்பத்தின் மேல அந்த சாபமானது எதை கொண்டு வந்துடும், அழிவை கொண்டு வந்து விடும். பிரியமானவர்களே, ஏன் கர்த்தனை ஆசீர்வதித்தாரே, நான் ரட்சிக்கப்பட்ட புதுத்துல இப்படியாய் என்னை அபிஷேகித்தாரே, வரங்களினாலும் கிருபையினாலும் நிறைத்தாரு, அநேக வெளிப்பாடுகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு, பொருளாதாரத்தில் கர்த்தரை உயர்த்தி கொண்டே வந்தாரு. ஏன் இன்னைக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில தடைப்பட்டு நிற்கிறது? சாபத்தை போல உணர்கிறேன், ஏதோ சபிக்கப்பட்டதை போல என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதே. என்னையா காரணம் அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப அஜாக்கிரதையாக, நமக்காகவே வந்த ஒரு வார்த்தை, ஊழியக்காரர் மூலமாக ஒருவேளை கர்த்தருடைய வேதத்தை திறந்து வாசித்த பொழுது நமக்காகவே பேசப்பட்ட ஒரு வார்த்தை, நமக்காகவே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, அது நம்மை உணர்த்தினது, அந்த வார்த்தை நம்மோடு பேசினது, அந்த வார்த்தை நமக்கு எச்சரிப்பாக வந்தது. ஆனா ரொம்ப கேர்லெஸ்ஸா பார்த்துக்கலாம். என்ன இப்போ கர்த்தருடைய வார்த்தை அப்படி வந்தா உடனே அதுக்கு செவி கொடுத்துடணுமா, உடனே அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணுமா? ஓகே, அடுத்த வாரத்தை நம்ம பார்த்துக்கலாம், அடுத்த வருஷத்துல பார்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம், இப்போ கொஞ்சம் லைஃபை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம், இப்போ நம்ம அனுபவித்துக் கொள்ளலாம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி
லிசன் ஒன் திங், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ஆசீர்வாதங்கள் கெட்டு போனதுக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் எதிர் வீடு தான் காரணம், அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் காரணம், அவங்க ஏதோ செய்வினை பண்ணிட்டாங்க, ஏதோ சூனியம் பண்ணிட்டாங்க, ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்க. பிரதர் நல்லா கவனிங்க, சிஸ்டர் நல்லா கவனிங்க. அதெல்லாம் நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாக்க ஓகே. ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தர் பிள்ளையா மாறியாச்சு, இப்போ கர்த்தரால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படி சொல்றவங்களுக்கு மாந்திரிகம் பலிப்பதில்லை, செய்வினை பலிக்காது, எந்த விதமான சூனிய சக்திகள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்புறது உண்மைனா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள இருந்து கொண்டு அவங்க ஏதோ என்ன பண்ணிட்டாங்க பாஸ்டர், அவங்க ஏதோ எனக்கு செஞ்சுட்டாங்க பாஸ்டர். பிசாசு ஒரு பக்கம் பயங்கரமா என் வாழ்க்கையில போராடுவான் தான். ஆனா உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், வார்த்தை இருக்குது, ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? கர்த்தர் வார்த்தை வாய்க்காதுன்னு சொல்லுது அனிதா, அது என்ன பண்ணது? வாய்க்காது. கர்த்தர் சொல்ற அப்ப சொன்னது யாருங்க? ராஜாதி ராஜா. அவர் சொல்ற உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அப்புறம் பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணிடுங்க பாஸ்டர், அவங்க ஏதோ செய்யறாங்க பாஸ்டர், அவங்க ஏதோ யார் வேண்டுமானா என்ன வேணா செய்யட்டம்மா, அது பலிக்காதுப்பா, பலிக்காதுமா. ஏன்னா சர்வ வல்ல தேவன் உனக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிற வரையிலையும், அவர் நம்ம குடும்பத்தின் நடுவில் வீழ்ச்சி இருக்கிற வரையிலையும் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் வாய்க்காதே போகும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுக முடியாது. ஹல்லேலூயா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். Once again, அவர் செட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே, சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து, ஆமென். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டை அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ரிகதலா ஷதோரதுனகலா. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா அதை நம்ம கடைபிடிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை அது என் வாழ்க்கை வளமாக்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை நான் அசாதாரணமா யோசித்து அது மேல ஒரு கவனம் இல்லாம அதை நான் ஏதோ அசால்ட்டா பரவாயில்ல அதெல்லாம் இப்போ என்னால கீழ்ப்படிய முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சவுலை பார்த்து சொன்னாரு, இங்க பாரு, அமலேக்கு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அது ஒரு பெரிய கூட்டமா இன்னைக்கு மாறி இருக்குது. அவனுக்குரியதை சவுலே அழித்து நிர்மூலமாக்கிடு, சுட்டெரித்து போடு, எதையும் நீ தொட வேண்டாம், அது மேல உன் கண்கள் போக வேண்டாம். ஆனா சவுல் அதுல முதல் தரம் 2ஆம் தரம் என்று சொல்லி அதை மிருக ஜீவனெல்லாம் அவர் ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு ஆகாக் என்றதான் அமலேக்கிய ராஜாவையும் கூட உயிரோடு கூட விட்டுட்டானே. லிசன், கர்த்தருடைய வார்த்தைய ஆதாம் துவங்கி அதுக்கு பிறகு யாரெல்லாம் அந்த வார்த்தைய அதை குறித்த ஒரு கவனம் இல்லாம, அந்த வார்த்தை குறித்ததான ஒரு பொறுப்பு இல்லாதவர்களாக, அந்த வார்த்தை மேல ஒரு கவனம் வைக்காதபடி, கீழ்ப்படியாம, அது மேல ஒரு கவனம் இல்லாம, அதை ஒரு பொருட்டாக எண்ணாம யாரெல்லாம் போனாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் சாபமும் அழிவும் வந்ததை வேதமானது திட்டமாக காண்பித்து கொடுக்கிறது. இன்னைக்கும் மாற்றம் கிடையாது, இன்னைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. இந்த நாளிலேயும் இப்போதும் கூட
கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில நான் செயல்படுத்தாம போறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக என் ஜீவியம் போகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா என் கண்கள் பார்க்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக என் வாய் செயல்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக என் சிந்தனையில் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் சாபம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு நின்று போச்சா? இல்ல, இருக்குது, நிக்குது. அப்படியே நம்ம மேல வந்து சேர வேண்டிய அந்த ஆசீர்வாதம், நம்ம மேல வந்து நம்மை நிரப்ப வேண்டியது ஆசீர்வாதம், அப்படியே ஒரு இடத்துல அந்த சாபமானது நம்ம தலை மேல இருந்து கொண்டு அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வந்து இறங்காதபடி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. பாஸ்டர், எதோ பாஸ்டர் சாபம் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாம, கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பாடாக எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ, லிசன் லிசன், நம்ம அசதியா இருக்கிறோம்னு அர்த்தம்மா. அதான் வேதம் சொல்லுது, அசதியாய். நான் எப்ப அசதியா இருக்கிறேன் பாஸ்டர்? நானும் 4 மணிக்கு கண் விழிச்சிருவேன் தெரியுமா பாஸ்டர்? நானும் 5 மணிக்கு எழுந்துருவேன். வீட்டு வேலையில நான் தான் பார்க்குறேன், நான் தான் தண்ணி பிடிக்கிறேன், நான் தான் துணி துவைக்கிறேன், நான் தான் வேலை வெட்டிக்கு தான் போறேன். எப்படி தெரியுமா? ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது. எனக்கு வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் கிடைச்சிருக்குது, எனக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் ஓகேப்பா. கர்த்தருடைய வார்த்தைய நீ லேசியா இல்லாம, நீ சோம்பல் தனமா இல்லாம நீ நிறைவேற்றினியா? எல்லாத்தையும் பார்த்த, குடும்பத்துக்குரிய வேலையை பார்த்த, கணவனுக்குரிய காரியம், மனைவிக்குரிய காரியங்கள், பெற்றோருக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் சுறுசுறுப்பா செஞ்சிட்டீங்க. ஓகே, டன், வெல் டன், உனக்கு பாராட்டு மக்கள் மத்தியில. ஆனா கர்த்தர் கிட்ட பாராட்டு வாங்கணும்னா அவருடைய வேதத்தின்படி செஞ்சதான் பாராட்டுவார் ஆண்டவர். வசனத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைப்பா, வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு குடும்பம், வசனத்தின்படி வாழ்கிறவர்கள். ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் துவங்கும் பொழுது நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வார்த்தையின் வழியாகவே வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அது வழியாதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். There is no another way. வேற வழி மூலமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராத. கர்த்தருடைய வார்த்தையின் வழியாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கையை மேல ஊற்றி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நல்ல கையை அசைத்து நல்ல ஸ்தோத்திரம் போடுங்க பார்ப்போம். அப்ப அவங்க வார்த்தைக்காக நமக்கு ஸ்தோத்திரம், ஜீவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், சத்திய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், மகிமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், வல்லமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வாழ்க்கை வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதா? நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறேனா? கர்த்தரை உணர்த்தின சத்தியத்துக்கு நான் அதன்படியாக நான் ஜீவிக்கிறேனா? நான் செவி கொடுக்கிறேனா என்பதை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்ம சர்ச் பண்ணணும். என் வாழ்க்கை வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதா? இல்லைன்னு சொன்ன நம்ம வாழ்க்கையில சாபமும் அழிவும் நமக்காக காத்திருக்கிறது என்பதை மறக்க கூடாது. காத்து கொண்டிருக்கிறது என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்காக. எது காத்து கொண்டிருக்கிறது? சாபமும் அழிவும். வருத்தப்பட்டுக்காதீங்க தயவுசெய்து. நீங்கள் வருத்தப்படுவதற்காகவோ அல்லது உங்களை பயப்படுத்துவதற்காகவோ அல்ல, சத்தியத்தை நான் எடுத்து காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு நாள் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை மீறினது ஒரு சாபமாக மாறினது உண்மையானால், சவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால சாபம் அவன் வாழ்க்கையில் வந்தது உண்மையானால், ஒரு அழிவு வந்தது உண்மையானால், யூதாஸ் காரியத்துக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு சாபமா மாறினது உண்மையானால், அனனியா சப்பீராளுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம அவங்க போன பொழுது அந்த வார்த்தை நிமித்தமா கீழ்ப்படியாமல் போனதுனால அவருடைய வாழ்வு ஒரு சாபமாய் போனது உண்மையானால், அதேதான் நமக்கும். நான் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை வாளாக்காமல் உங்களை தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்கள். அதெல்லாம் சொல்ல எனக்கு ஆசைதான்மா. அதெல்லாம் எனக்கு சொல்ல ஆசை, கேட்க உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் சத்தியத்தை காண்பிக்கணும்ல, நான் சத்தியத்தை சொல்லணுமே. நான் சத்தியத்தை நான் கர்த்தர்கிட்ட வாங்கின கர்த்தருடைய வார்த்தைகளை நான் சொல்லாம போயிட்டேன்னா அந்த ரத்தப்பழி ஏன் மேல வரும்? அதுக்குரிய நீதியை கர்த்தர் ஏண்டதுன்னா கர்த்தர் கேட்பாரு சொல்லுகிறார்.
ஆசீர்வதிக்க நீ படணும்னா அசதியா இருக்காத. கர்த்தருடைய வார்த்தை வருதா உடனே கீழ்ப்படிச்சிரு. தள்ளி போடாத, தள்ளி போட்டுடாத. இரண்டாவதா, பிரியமான தெய்வ மக்களே, நீங்க நோவாவின் காலத்துல சூழ்நிலை உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது கதை அல்ல, நிஜம். அது உண்மையா சம்பவித்ததான ஒரு விஷயம். உண்மையாகவே நடந்ததை நீங்க அறிந்திருப்பீர்கள். சிறு பொழுதிலிருந்தே நம்ம அந்த வரலாற்றை நாம் கேட்டு வளர்ந்தவர்கள். வேதம் அதை குறித்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை நான் காண்பித்து கொடுத்து விடுகிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், 39வது வசனம், மேத்யூ சாப்டர் 24 verse 39. ஜலப்பிரளயம், மிகப்பெரிய ஒரு சுனாமி வந்து அனைவரையும் அனைவரையும் பூமியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் அசதியா இருந்தாங்களாம். அதை குறித்து ஒரு உணர்வே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தர் இந்த பூமி அழிக்க போகிறார். நோவா ஒரு பேழையை கட்டுப்பா. நோவா பேழையை செய்து கொண்டு இருக்கிறார். ஜனங்க வந்து கேட்டு இருப்பாங்க, என்னப்பா தாத்தா என்ன பண்றீங்க தாத்தா? ஏன்னா அவருக்கு வயசு இப்போ 500 வயசுங்க. 500 வயசு கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நமக்கு. 500 வயசா? ஆமா. 500 வயதுல அவர் பேழையை செய்ய ஆரம்பித்த பொழுது ஜனங்க வந்து கேட்கறாங்க, 501வது வருஷம், என்னப்பா ஒரு வருஷமா பேழையை கட்டுறீங்க? இன்னும் மரம் தாத்தா இது கொப்பேர் மரம். அப்போ கொப்பேர் மரத்தை நிறைய வெட்டி வெட்டி பெருசா அடிக்கிட்டே இருங்க. ஒரு பெரிய அளவில் பெரிய ஒரு மலை போல மரத்தை அடுக்கி வைத்திருக்கிறார். தாத்தா என்ன தாத்தா இவ்வளவு அடுக்கி வச்சிருக்கிறீங்க? வருஷம் 502. உங்களுக்கு இப்ப 502 வயசு தானே தாத்தா? ஆமாப்பா. இன்னைக்கு எங்க போறீங்க? காட்டுக்கு போறேன். எதுக்கு போறீங்க தாத்தா? மரம் வெட்ட போறேன். 10 வருஷமா சேர்த்து வைக்கிறேன். 10 வருஷம் பெரிய மலைமையாயிடுச்சு. பெரிய மலை. என்ன மலை? கொப்பேர் மரம் என்கிறதான அந்த விறகு மலை போல இருக்குது. ஓகே, இப்ப என்ன பண்ண, அந்த மரத்தெல்லாம் இப்போ சீவி பலகையா மாத்துறாரு. 520 வயசு ஆகுது. 530, 540, 550, 560. இப்போ கொஞ்சமா அந்த செதுக்கின பலகையெல்லாம் அப்படியே அதுக்கு நீளம் அகலம் அந்த உயரம் எல்லாம் வச்சு அழகா டேப்லாம் வச்சு அழகாக அதை கட்டுறாரு. ஜனங்கள்லாம் கேட்க, என்ன எப்பா இந்த உலகத்தை கர்த்தர் அழிக்க போறாரு, அதுக்காக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ 600 வயசு ஆயிடுச்சுங்க. எத்தனை வயசுங்க? 500 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் மொத்தம்? 500, இப்போ 600, எத்தனை வருஷங்க? 100 வருஷமா சொல்லிட்டே இருக்கிறாரு. 100 வருஷமா சொல்றாருங்க. இதை யார்ப்பா சொன்னா? அந்த கடவுள் சொன்னாருங்க. இந்த பேழையை செய்ய சொன்னாருங்க. நீங்க வேதத்தை திறந்து வாசிச்சீங்கன்னா தெரியும். ஏதோ நம்மளாம் ஒரு அதெல்லாம் ஏதோ 10 நாள்ல ஒரு 30 நாள்ல நடந்த சம்பவம் மாதிரி வாசிச்சிருவோம். இல்ல, 100 வருஷமா இந்த ப்ராஜெக்ட் போகுது. எத்தனை வருஷம் சிஸ்டர்? 100 வருஷம், 100 இயர்ஸ். 100 வருஷமா ஜனங்க கேட்கறாங்க, பாக்குறாங்க, கேட்கறாங்க, பாக்குறாங்க, கேட்கறாங்க, பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? பேழை கட்டப்படுறத பாக்குறாங்க, அறைகள் உண்டாக்கப்படுறத பாக்குறாங்க. எதுக்காக? இப்ப என்னப்பா ரீசன்? இப்படி மழை வருமா? மழையா? சிரிக்கிறாங்க. இந்த பேழை மேல போகுது, இதுக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ காப்பாற்றப்படுவாங்க. போய வேலையை பார்த்துட்டு உணராது இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை வருது, நோவா மூலமா கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆனா உணர்வே இல்ல. ஏனோக்கு மூலமா கர்த்தருடைய வார்த்தை வருது, உணர்வே இல்ல. எல்லாரையும் அந்த ஜலப்பிரளயம் வாரி கொண்டு போனது. அழிவு. நான் சொன்ன முன்னாடி, சாபம் என்னவா மாறிடும்? அழிவா மாறிடும். ஒரு சில வாழ்க்கையில் சாபம் ஸ்டார்ட் ஆயிருக்குது. லிசன், சாபம் ஸ்டார்ட் ஆயிருக்குது. எங்க போய் முடிய போகுது? அதற்கு முன்பதாக எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் வசனத்தின்படி உன் வாழ்க்கையை சீர்படுத்திக்கோ. கஷ்டமா தான் இருக்கும், கடினமா தான் இருக்கும். இதை செய்யாதன்னு சொன்னா நம்மளுக்கு பிடிக்காது, இப்படி பேசாதன்னா பிடிக்காது. இப்படிப்பட்ட ஜீவியம் அருவருப்பானது, இது கர்த்தர் வெறுக்கிறார்னா கோபம் வரும். ஆனா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு விஷயம் அப்படியே கரத்தை மேலே உயர்த்தி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் அப்படியே கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா தேவ பிள்ளைகளே? சத்தம் வரலம்மா,
ஜெபம் பண்ணுங்க. அப்பா உங்க சத்தத்தின்படி, உங்க வார்த்தையின்படி, வசனத்தின்படி வாழ்கிற நிறைய பேர் கையை உயர்த்தல, வலது கையை உயர்த்தி, சின்ன பிள்ளைங்க கூட, வாலிப பிள்ளைங்க, சகோதரர்கள் சகோதரிகள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆராதனை நாள் உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் மாறணும்னா நீ ஜெபம் பண்ணி அறிக்கையிடு. ஆண்டவரே, வசனத்துக்கு கீழ்ப்படியாம போன தருணங்களுக்காக என்னை மன்னியும். நீங்க சொன்ன பிறகு நான் உணராம இருந்துட்டேன்ப்பா, நீங்க வார்த்தை வந்த பிறகும் நான் கீழ்ப்படியாம போனேனே, என்னை மன்னி ராஜா. இப்போ நான் கீழ்ப்படுகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா சொல்லுகிற அசதியா இருக்காது. என் வார்த்தை எனக்கு கேட்ட பிறகும், என் வார்த்தை உனக்கு நேரம் வந்த பிறகும் அசதியா இருக்காத, அசதியா இராதே. ரெண்டாவதாக என் அன்பான தெய்வ மக்களே, நீங்க பாருங்க, அசதி என்ன செய்யும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நன்மைகள் நாம் இழக்க நேரிடும். நம்ம பெற்ற ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றுக்கொண்ட, நாம் அனுபவிக்கிற ஒரு சில நன்மைகள் நாம் இழக்க நேரிடும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்ப தெரியுமா, எப்ப தெரியுமா? இதுக்கு உதாரணம் யார் தெரியுமா? ஏசா என்றதான ஒரு மனுஷன். உங்களுக்கு தெரியும், வேதத்துல ஆதியாகம புத்தகம் 25ஆம் அதிகாரத்துல 30, 32, 34 இந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். ஆதியாகமம் 25:30. அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழியில, தம்பிக்காரன் கூழ் சமைக்கிறான், சிவப்பா அந்த கூழ் எப்படி இருக்கு கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டா இருக்குதுங்க, ரொம்ப அப்படி ரத்தம் மாதிரி இருக்குது, சிவப்பு நிறம். அதை பார்த்த உடனே நாவில் எச்சில் சுரக்கிறது. யாருக்கு? ஏசாவுக்கு. சில பேர்லாம் அந்த சாப்பிடவே வேண்டாம், அதை பார்த்த உடனே, பார்த்தா பரவாயில்ல, கேட்கும் பொழுதே எப்படிங்க, கேட்கும் பொழுதே நாவில் அப்படியே எச்சில் ஊர். அப்படியே காலையில டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு பசி இருக்குது, பசி வயிற்றுல அவ்வளோ பசி, ஏதாவது சாப்பிடணும் சொல்றாங்க. நம்ம ஹோட்டலில் சூடா நல்ல வெண்பொங்கல், நல்ல உளுந்து வடை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு நல்ல ஒரு தக்காளி அந்த தேங்காய் சட்னி இருக்கிறது, சாம்பார் இருக்கிறது, அது கேட்கும் பொழுதே ஒரு ஒரு வாய் உள்ள போயிட்ட மாதிரி அந்த எச்சில் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த பிரியாணி பார்த்த உடனே எச்சில் சுரக்க ஆரம்பிக்கும். ஏசாவுக்கு அந்த சிவப்பு கூழ பார்த்த உடனே ஒரு ஆசை. தம்பிகிட்ட கேட்குறான், டே எனக்கு கொஞ்சம் கூழ் தெரியா, பசிக்குதுரா. அவன் பாருங்க பயங்கரமான ஆள். அவன் என்ன சொல்றான், உன் சேஷபுத்திர பாகத்தை இன்று எனக்கு கொடுத்துறியா? சேஷ்டபுத்திர பாகம்னா என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்துல மூத்த மகனுக்கு தான் தகப்பனுக்குரிய எல்லா முதன்மையான ஆசீர்வாதம். தகப்பனுடைய சொத்து எல்லாம் யாருக்கு போய் சேர்ந்துரும்? மூத்த பையன். அதுதான் சேஷ்ட புத்திர பாகம் அப்படி சொல்லுவாங்க. தலைச்சம்பிள்ளைக்கு போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி எதனா இருந்தா அதுக்கப்புறம் இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஆனா பிரதானமான எல்லா ஆசீர்வாதமும் அந்த தலைச்சன் பிள்ளை சேஷ்ட புத்திர பாகம். தம்பிக்கார சொல்றான், அந்த அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துறியா? எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மேன்மையானது. நான் சொல்றேன், அடுத்த வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா 32ல அதுக்கு ஏசா சொல்றான், டே நானே சாக போறேன். எப்படி 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 நானே, சில பேர் இப்படி பேசுவாங்க, நான் செத்துற போறேன் இப்படி சொல்றவங்க பாருங்க, சாவே மாட்டேன். செத்துருவேன்றவங்க நானும் பார்க்குறேங்க, நானும் பார்க்குறேன், எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நான் செத்துருவேன். அவங்க எல்லாம் அடக்காரங்கள வந்து முன்னாடி நின்றுப்பாங்க, எல்லாரும் சாவடிச்சிட்டு தான் அவங்க தெருல சாவாங்களான்ட்டு. அதனால இது போல பேசாதீங்க. செத்துருவேன்ற வார்த்தை ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. செத்துருவேன், நான் செத்தா நல்லா இருக்கும், நான் சாவதே மேல், என் ஜீவனை, இது போலாம் நீங்க பேசினீங்க, ஆண்டு சொல்லுவாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். உங்களுக்கு தெரியுமா, இப்படிலாம் பேசினா ஒர்க் லோடு அதிகமாயிடும் உங்களுக்கு.
அப்படியே அமைதியா இருந்தாக்கா நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆண்டவர் பாருங்க எக்ஸ்ட்ரா நிறைய பொறுப்பை எலியாவுக்கு என்ன பண்ணிட்டாரு, நீ போ அவனை தீர்க்கதரிசியை மாத்து, ஆசைகளை ராஜாவை மாத்து, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ப்ராஜெக்டை இருக்கிறத வச்சுட்டு ஓட்டினா போதும், நான் செத்துருவேன், நான் ரொம்ப பலவீனமான ஒரு பாத்திரம், என்னால் முடியாது, எனக்கு நீங்களே குழி தோண்டி பொச்சிருங்க ஆண்டவரே, இவ்வளோ பண்ண பெரிய ப்ராஜெக்டை கொடுத்து போ சரி போ அப்படின்ட்டுவார். அதனால நம்ம வாயை வச்சுக்கிட்டு அமைதியா ஆண்டவரே உங்களுடைய சித்தமே ஆகட்டும் அப்படி சொல்லி நம்ம காத்து இருக்கணும். சரிங்களா? அதனால அந்த வார்த்தை சொல்ல, நான் சாக போறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம், அடப்பாவே சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு பேசலாமா? அடுத்த வசனம் பாருங்க, 34 வாசிங்க. 34. அப்போ யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்செங்கூழையும் கொடுத்து அவன் புசித்து கொடுத்து எழுந்து போய் விட்டான். இப்படி ஏசா அசால்ட்டு அலட்சியப்படுத்துவது. அதான் ஆண்டு சொன்ன என்ன சொன்னார், அசதியாய் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம முக்கியமா ரொம்ப எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, எதை விசேஷமா பார்க்கணுமோ அதை விசேஷமா எப்ப நம்ம பார்க்காம போயிடுறோமோ. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, இன்னைக்கு சரவண ஸ்டோரா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா சரவண ஸ்டோர்ல போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றது எது முக்கியம், எது பிரியாரிட்டி, எது முக்கியம்? இன்னைக்கு காது குத்துக்கு போகணுமா, இன்னைக்கு ஊழியத்துக்கு போகணுமா, எது பிரையாரிட்டி? வாங்குற சம்பளத்துல முதல் தசம பாகத்தை எடுத்து வைக்கணுமா, இல்லாட்டி வாங்குற சம்பளத்தை அப்படியே வட்டி கட்டிடணுமா? முதல்ல சம்பளத்தை வாங்கி முதல் கர்த்தருக்கு தசம பாகம் எடுத்து வைக்கணுமா, அல்லது வாங்கின வருமானத்தை ஐயோ வட்டி கொடுத்துடலாம், இல்ல சீட்டு கட்டிடலாம்? எது முக்கியம்? கர்த்தர் பார்க்கிறாரு, எதை நீ முக்கியத்துவப்படுத்துற, எதை நீ முக்கியப்படுத்துகிறா, எதை விசேஷமா பார்க்கிற? சேஷ்டபுத்திர பாகமா பைச்சங்கூழா? லிசன், இந்த பைச்சங்கூழ் வந்து உலக பிரகாரமான காரியம், உலக பிரகாரமான காரியம். கர்த்தருடைய சமூகத்துல போய் தேவ சமூகத்துல காத்திருந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறாயா, இல்லாட்டி கொஞ்ச நேரம் வீட்டில் படுத்துக்கொண்டு ஏசி அந்த அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருந்தா கொஞ்சம் ஏசியும் போட்டுக்கிட்டு, இல்லாட்டி ஃபேனையாச்சும் போட்டுக்கிட்டு, நல்ல போர்வையை நல்லா விரித்து போர்த்து கொண்டு கொஞ்சம் ஃபேஸ்புக், கொஞ்சம் இன்ஸ்டாகிராம், கொஞ்சம் யூடியூப்ல கொஞ்சம் காரியம், எது ப்ரையாரிட்டி? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நல்லா கவனிக்கணும், இந்த மண்ணான காரியங்கள் சில நேரத்தில் இந்த பைச்சங்கூடை போல இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் அது பிசாசு அந்த தாட்டை ஏற்படுத்திடுவாமா, இதுதான் ரொம்பவும் முக்கியம். எப்போ நம்ம ஜபத்தை விட, ஆராதனை விட, உண்மையை விட, நீதியை விட, பரிசுத்தத்தை விட, சத்தியத்தை விட வேறொரு காரியத்தை ரொம்ப முக்கியப்படுத்துறோமோ, அதற்கு நம்ம நேரத்தை கொடுக்கிறோமோ, அதுக்கு செலவழிக்கிறோமோ, லிசன், நம்ம அசதியா இருக்கிறோம்னு அர்த்தம். அசதியா இருக்கிறோம்னு அர்த்தம். பாஸ்டர் என்ன பாஸ்டர் இதனால பாதிப்பு, இதனால என்ன எனக்கு பாதிப்பு ஏற்படும்? நீ பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை ஏசா எப்படி எழுந்து போனானோ, சேஷ்டபுத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதத்தை எப்படி ஏசா எழுந்து போனாரோ, நீ பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவ. உண்மையா? கர்த்தர் எனக்கு கொடுத்தத வேற யாரும் எடுத்துருவாங்களா? ஆமாம்மா, ஆமா தம்பி, சகோதரனே, சகோதரியே, சத்தியத்தை செவிசாய்த்து கேளுங்கள். உனக்கு ஆண்டு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு, நீ அனுபவித்து கொண்டிருக்கிற, அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிற. ஆனா அந்த ஆசீர்வாதத்திற்கு இழப்பதற்கு நாமே காரணமாக விடக்கூடாது. நான் எப்போ பாச காரணமாக முடியும்? என் ஆசீர்வாதத்தை நான் இழப்பதற்கு, என் பொருளாதாரத்தை நான் இழப்பதற்கு, என் ஆரோக்கியத்தை நான் இழப்பதற்கு நான் எப்படி காரணமாக முடியும்? எப்போ நம்ம முக்கியப்படுத்த வேண்டிய விஷயத்தை முக்கியப்படுத்தாம தேவையற்ற அழிந்து போகக்கூடிய, கர்த்தருக்கு விரோதமான, நம்முடைய ஜீவியத்தை கெடுத்து போடக்கூடிய பைச்சங்கூழை போன்ற ஒரு சில உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஆவிக்குரிய காரியத்தை விட்டு விடுவோமானால் 40 நாள் ஜெபம் நடக்குதுங்க, 21 நாள் ஜெபம் நடக்குதுங்க, வெள்ளிக்கிழமையில உபவாச ஜெபம் நடக்குதுங்க, ஊழியம் இருக்குதுங்க சபையில,
காலையில அதிகாலையில நம்முடைய திருச்சபை அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ப்ரேயர் டைம் போயின்னு இருக்குதுங்க. எனக்கு என்ன வந்தது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதை விட எனக்கு தூக்கம் முக்கியம், அதை விட கடைக்கு போறது எனக்கு முக்கியம், அதை விட எனக்கு வேலை எனக்கு ரொம்ப முக்கியம், அதை விட என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம், அதை விட அது கர்த்தரை விட இது ஆவிக்குரிய விஷயத்தை விட இது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படி போக 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 கண்களுக்கே தெரியாமல் நாம் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற, நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அநேக நன்மைகள் இழந்து போய் கொண்டே இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் ரொம்ப தெளிவாக என்னோடு கூட பேசினார். கர்த்தர் பேசின வார்த்தை, கர்த்தர் கற்றுக் கொடுத்த வார்த்தை. அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அல்ல தட்டிட்டோம், கீழ்ப்படியாம போனோம்னா சாபம், அழிவு. இரண்டாவதாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவையே இல்லாம ஒன்றுத்துக்கும் உதவாத, நயா பைசாக்கு உதவாத, நம்முடைய ஜீவியத்தை கெடுத்து போடுகிற காரியத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், அது மேல ஒரு ஆர்வம், அது மேல ஒரு பாசம், அதற்கு நம்ம நேரத்தை செலவிட்டு, அதற்கு பொருளாதாரத்தை செலவிட்டு, அதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணி போய் கொண்டு போனா ஏசாவா போல ஆசீர்வாதத்தை இழந்துட்டு, ஐயோ எல்லா ஆசீர்வாதம் தம்பிக்காரனுக்கு போயிருச்சு யாக்கோபுக்கு அப்படின்னு சொல்லி பரிதபித்து தான் நிக்கணும். ஆசீர்வாதம்னா புரிஞ்சுக்கிடுங்க, எல்லா நன்மைகளும், எல்லா விதமான நன்மைகள் நம்ம எழுந்து போக கூடாதுன்னா ஆண்டு சொல்கிற அசதியாயிராத. முக்கியத்துவம் எது, பிரையாரிட்டி எது, எது முக்கியம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கர்த்தரை தேடுவதற்கோ. எது முக்கியம் தெரிஞ்சுக்கம்மா, எது முக்கியம் புரிஞ்சுக்கப்பா. பிசாசு அதை விட இது ரொம்ப முக்கியம் தான் காட்டுவான். இல்ல, கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். ஆமா, சரிங்களா? அதனால ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். மூணாவது ஒரு விஷயத்தை வேகமா நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏசாவுடைய காரியங்கள், நீதி அநீதி ரெண்டு இருக்கிறது, அல்லது உலகம் கர்த்தருக்குரிய காரியங்கள், அதுலேயும் கொஞ்சம் வந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடுகிறேன். நீங்கள் வசனத்தை வாசிக்கணும். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 38-40. அப்பொழுது அவர், என் ஆத்துமா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட. அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதை மாத்திராதப்பா. என்னோடு கூட, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், என்னோடு கூட விழித்திருங்கள். தூங்கிடாதீங்கப்பா, அஜாக்கிரதையா இருந்துடாதீங்கப்பா. யார் கூட இருக்கணும்ப்பா? என்னோடு கூட. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எப்ப நம்ம கர்த்தரோடு கூட இல்லையோ நம்ம அசதியா இருக்கணும்னு அர்த்தம். எப்பவுமே நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும், அப்பா ஐ எம் வித் யூ, நான் உங்க கூட தான்ப்பா இருக்கிறேன், நான் உங்க கூட தான்ப்பா இருக்கிறேன். அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருந்து கூட இருக்கணும். இப்போ நான் யார் கூட தான் இருக்கிறேன்? கர்த்தரோடு கூட இருக்கிறேன், கர்த்தரோடு கூட இருக்கிறேன். அவருடைய பிரசனத்தை உணர முடியல, அவருடைய மகிமை என்ன உணர முடியலன்னு சொன்னா நம்ம அஜாக்கிரதை, கேர்லெஸ்ஸா எங்கேயோ இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப ஆண்டு சொல்ல, ஆதாமே என்ன கேட்டாருப்பா, எங்கடா இருக்கிற, எங்கேயோ சிக்கல் இருக்கிறியே, எங்கேயோ மாட்டிட்டு இருக்கிற ஆதாம். நம்ம அசதியா இருக்கிறோம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறோம், தூரமா இருக்கிறோம். ஆண்டவர் வந்து பாக்குறாரு. அப்ப கர்த்தரோடு கூட இருக்கிறதுனா என்ன பாஸ்டர்? அவர் விரும்புகிறபடி, அவருடைய சித்தத்தின்படி எப்பெல்லாம் நம்ம செயல்படுறோமோ அப்பெல்லாம் நம்ம கர்த்தரோடு கூடவே இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பாட்டை 2 வரி பாடிடலாமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம். எல்லாம் அப்படி கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இருந்து நீங்க என்ன பண்ணுங்கப்பா, விழித்திருங்க, விழித்திருங்க அப்படி சொல்ல. 40 வருஷம் வாசிங்கம்மா. 40. பின்பு அவர்
இப்போ விழித்திருக்க சொன்னோமே, இவங்க ஜாக்கிரதையா இருக்கிறாங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்களா அப்படி சொல்லி என் சித்தத்தை இவங்க செய்யறாங்களா, ப்ரேயர் பண்றாங்களா, ஆண்டு செலக்ட் பண்ணி 12 பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் இல்ல, 3 பேரை மட்டும் கூப்பிட்டு, பேதுரு, யாக்கோபு, 3 பேரை செலக்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்து இங்க ப்ரேயர் பண்ணுங்கப்பா, விழிப்பாருங்கப்பா அப்படி சொல்லிட்டு போனா, சீசர் இடத்துல அவர் வந்து பாக்குறாரு, அவர்கள் அசால்ட்டா இருக்கிறாங்கப்பா. நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, 1 hour ஆச்சு, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க கூடாதாடா? ஒரு மணி நேரம் அலர்ட்டா இருக்க வேண்டாமா? ஆண்டவர் அவரோடு கூட நம்ம இல்லாம போற தருணம் எது தெரியுமா? அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் நம்ம எப்போ நம்ம செய்யாம போயிடுறோமோ அப்பெல்லாம் நம்ம ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கணும் அர்த்தம்.